நான் கஷ்டம் என்ன தெரியும் கஷ்டப்பட்டேன் உங்களை டியூஷன்ல சேர்த்தேன் பத்தியா சரியா இது ஆக்சிஸ் ஆக்சிஸ்க்கு நடுவில் என்ன வச்சிருக்கேன் நான் ஒரு ரிங் வச்சிருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு What is amorphous solid? Solid state படிச்சிட்டியோ இப்போ நல்லா பாரு சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன 0 ஃபார்முலா என்ன pq/r r square plus அட்லீஸ்ட் ஏன்ட்ட இன்னைக்கு வந்து யாராச்சும் பேரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ அதான் சம்பத் சொல்லிட்டான்ல ஜேஇக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டு அவ்வளோதான் சரியா பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ தம்பி இன்னைக்கு என்ன நடத்துனேன் அட்லீஸ்ட் நான் வந்து கிறுக்குனாலும் என்கிட்ட கிறுக்கு இருந்தால் இதை நடத்தியிருக்கேன்னு சொல்லுவேன் நீங்களாம் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டிஆரு நேத்து அது வேற காமெடி பண்றாங்க தம்பி இது டிஆர் இது நம்ம ஆர்த்தின்னு சொல்லணுமா டிஆர்னு சொல்லணுமா லென்த் பைத்தகரஸ் தியரம் தெரியும் 9th எல்லாருமே தான் 4 பேரும் அப்படிதான் இருக்காங்க இல்ல இவ்ளோ படிக்கறானா அது காரணம் நான் தானே இவ்வளவு சொல்லி பரவாயில்லை அவங்க பேரும் பார்த்தேன்னு 4 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க டியூஷனுக்கு கீர்த்தி வாசன் கரெக்டா அடுத்து கீர்த்தி வாசன் கார்த்திஷ் கவின் கிறிஸ் உடனே கே பவர் 4 இப்ப நல்லா பாரு ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஆர் அடுத்து என்ன ஆகும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர் அப்ப இந்த இடத்துல பார்த்தேன்னா உன் கிராஃப் வந்து சும்மா ரஃபா ஓகேவா வரைஞ்சி பாரு அப்பதான் தெரியும் ஷார்ப்பா ஓகேவா ஏன்னா வரைஞ்சி பார்த்தா தானே தெரியும் அந்த வேல்யூக்கு அந்த மவுண்டனுக்கு மேல பனி வந்துகிட்டு இருக்கு அதனால வெள்ளை கலர் இருக்குது வாட்டர் எந்த ஊர்ல கிரீனா இருக்கும் மலையில தண்ணி இருக்காது தயவு செய்து போய் சொல்லிடாத மலையில தண்ணி எவ்வளவு பியூரா இருக்கும் தெரியுமா அப்படி சில்லுன்னு ஓடுற தண்ணியில பாசன் பிடிக்குமா இங்க பாருடா இது வாட்டர் வேவ் இப்ப நான் என்ன சொல்லேன்னு இந்த மலை பச்சை கலர்ல இருக்கு மேல மட்டும் பனி பெய்யுது இப்ப நான் முகேஷ் இல்ல முகேஷ் அப்ப எதுக்குடா படிக்கிற நடிப்பு ஒரே நடிப்பு அந்த அந்த டிப்ரெஷன்ல விழுந்து செத்துரு சரியா புரியுதா எஸ் plates movement due to plates movement இப்ப பார்த்தனா மலை சீரியஸ் ஆயிரு அதான் சீரியஸ் ஆயிரு இது போர்டு இது போர்டு போர்டுக்கு வர வேண்டிய டாபிக் இப்ப நல்லா பாரு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா பாசிட்டிவ் சார்ஜ் எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே தான் போகும்
நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். புரியுதா? புரியுதா? என்னடா நேத்து ஒரு क्वेश्चन கேட்டேன்ல, பாசிட்டிவ் ஃபீல்ட் வந்து ஒரு புரோட்டான் வச்சோனே அது வந்து அவே போகும்னு சொன்னா நீங்க எஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ டூ ஃபீல்டோட மூவ் ஆகும் சொல்றீங்க. ஆமாண்டா, இப்ப ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்து சம்பா அது வெளியே தானடா போச்சு அந்த எலக்ட்ரான். பாருடா நல்லா நல்லா பாரு. இந்த இதை தான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. எல்லாம் உனக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்ல கடைசியில் எம்சிக்யூல இருக்குடா. அசைன்மெண்ட் திருப்பி பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஃபுல்லா அது போட்டேன். டைபோல்னா என்னன்னு தெரியுமா? டைபோல் is called as induced dipole. Different charges or charge correction. நேத்து என்ன ஹைலைட்? வாட் இஸ் மோஷன்? பாடி விச் இஸ் நாட் இன் ரெஸ்ட். இப்போ வாட் இஸ் ரெஸ்ட்? த பாடி விச் இஸ் நாட் இன் மோஷன். இதே தான் மாத்தி 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 சொல்றாங்க. அந்த 4 பசங்க 10th அந்த ஒரு பையன் இவன் பையன் மட்டும் வந்தான். அதான் ப்ரோ என்டாம் சொல்றேன். ஆமா அந்த ரூல்ல நீங்க போட்டு காவலி காச்ச மாட்டா அப்படி காச்ச மாட்டேன். சரி சரி போது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப கதை அடிச்சாச்சு. இப்போ நல்லா பாரு. சரியா? ஆரம்பிச்சது 6:30 தான். இப்போ நல்லா பாரு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு அந்த பாசிட்டிவ் எந்த டைரக்ஷனில் போகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே போகும். புரியுதா? பாசிட்டிவ் சார்ஜ் தான் மூவ் ஆகாதுல, அது எப்படி மூவ் ஆகும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எலக்ட்ரானோட டெஃபிஷியன்சி. புரியுதா இல்லையா? எலக்ட்ரானோட டெஃபிஷியன்சி. அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F is equal to QE. கரெக்டா இல்லையா? இதே நெகட்டிவ் சார்ஜ் சொன்னால் அந்த சார்ஜோட சப்ஸ்டியூட் பண்ணால் -Q டைம்ஸ் ஈன்னு போடுவேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாரு. இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நல்லா பாரு. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு நெகட்டிவ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் மேலே. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எங்கிட்டு போகும்? இந்த டைரக்ஷனில் போகும். பாசிட்டிவ் சார்ஜ் எங்கிட்டு போகும்? எந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதே டைரக்ஷனில் போகும். டாபிக் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி இப்போ பேசட்டா நான்? இப்போ நல்லா பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் போகுதா? அப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்கிட்ட நிறையா ப்ளஸ் சார்ஜ் இருந்திருக்குமா? நிறைய ப்ளஸ் சார்ஜ்னால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வேர்டு போகுது. ஆமாவா இல்லையா? இது புரியுதா? முன்னாடி கூட கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இது புரியுதா? இப்போ நல்லா வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போகுதா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால தானே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போகும். கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல்? அப்போ இந்த டைரக்ஷனில் போகுமா? ஆனால் இதே பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா இட் வில் கோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே நெகட்டிவ் சார்ஜ் வச்சா இட் வில் கோ அவே ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஆப்போசிட்டில் போகும். புரியுதா? எஸ். இப்போ நல்லா பார். a mass of electron is m. சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் வந்து இவ்வளோ தான் -e. Find the intensity of electric field required to balance the weight of the electron. பொதுவாக பார்த்தனா எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல mg ஃபோர்ஸ்னால கீழே வருமா? கரெக்டாக இல்லையா? நான் முன்னாடியே சொல்கிறப்பே சொன்னேன்னா இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது பார்த்தனா வெயிட்டு. புரியுதா? கிராவிடேஷன் Fg/m/r². கரெக்டா? சரியா? பட் இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா நம்மளுக்கு மைன்யூட் அது பார்த்தோன்னா ஒரு மாஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சரியா? மாஸ் டிஃப்ரென்ஸும் ரொம்பவே முக்கியமானது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இந்த Gmm/r² அதில் வந்து ஒரே ஒரு மாஸ் இருக்கும். ஐ மீன் 2 மாஸ் இருக்கும். அப்போ மாஸ் வந்து 10⁻27 10⁻27. அது இல்லாமல் இந்த G வேல்யூ 10⁻11. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் ஒரு சின்ன வேல்யூ கொண்டு போய் நிப்பாட்டிடும். அப்போ எலக்ட்ரான் வந்து இப்படி கீழே வருது. இப்போ நல்லா பாரு. நான் என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரானை மேலே அனுப்பணும். என்ன பண்ணணும்? மேலே. அதாவது இந்த மேலே அனுப்பணும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு தேவையான எலக்ட்ரான் அங்கே இருந்துட்டா போதும். எலக்ட்ரான் எங்கே இருந்துச்சு அங்கே இருந்தால் போதும். பட் மாஸ் என்ன பண்ணுது? அவனை கீழே இழுக்குதா? அப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து மேலே இழுக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணணும்?
ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறதா எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுக்கலாமா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எப்படி கொடுக்கணும்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இந்த நெகட்டிவ் சார்ஜ் மேலே வருமா, இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணுமா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே வர எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே வருதுன்னு சொன்னால் நான் என்ன அசியூம் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜ் மேலே இருக்குது, அப்போ இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆக போகுது நல்லா பாரு, கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது டியூ டு வெயிட், மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது Q இன்டூ E. எதுக்காக மைனஸ் கியூ போடலன்னு கேட்காத, டைரக்ஷனுக்காக அந்த டைரக்ஷன் போட்டுச்சு. புரியுதா? ஓகே. அப்போ இந்த இடத்துல mg இஸ் ஈக்குவல் டு QE. இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும்? கீழே இருக்கிற ஃபோர்ஸும் மேலே இருக்கிற ஃபோர்ஸ் சேம். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பண்ணும். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னு சொன்னால் mg பை q. q வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் ஈன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. புரியுதா? எங்கே மேட்ச் ஆகுது? இப்போ பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அவனே சொல்லிட்டான் mg பை q. அப்போ டைம் பீரியட் எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ஆக்ட் ஆகுது? mg பை q. அப்போ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? ஜியில் இங்கே எஃபெக்டிவ் போடணும். இப்போ நல்லா பாரு, ஆல்ரெடி இந்த பாடி மேலே கிராவிட்டி கீழே இருக்குமா? கரெக்டா? புரியுதா? ஒரு மாசம் தொங்க விட்டுருக்காங்க. அப்போ கிராவிட்டி கீழே இருக்கும். அது இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தோன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருக்கா? அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் கீழே வருமா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ? Q இன்டூ E. Q இன்டூ E. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? சம்பத் புரியுதா? புரியலையா? அப்போ Q இன்டூ E, M இன்டூ G. ஈயோட வேல்யூ என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ நல்லா பாரு, Q கேன்சல். அப்போ அந்த ஃபோர்ஸ் mg, இந்த ஃபோர்ஸ் mg. அப்போ டோட்டலாக 2mg ஆயிடுச்சா? கரெக்டா? அப்போ G எஃபெக்டிவ் எவ்வளோ? 2G-யா? கரெக்டா இல்லையா? இது வந்து M இன்டூ G எஃபெக்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? எஃபெக்டிவ்னா டோட்டல். நல்லா பாரு, இதனால ஒரு G டவுன்வர்ட், இதனாலேயும் ஒரு G டவுன்வர்ட். அப்போ டோட்டலில் 2G டவுன்வர்ட் வருதா? அப்போ இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2π√L/. புரியுதா? ஆக இந்த கொஸ்டினில் நீட்டுக்கு வந்ததில்லை, போர்ட்லேயே இல்லை. இப்போ இது கொஸ்டின் பார், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். என்ன அப்படின்னா mg டவுன்வர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில். சார்ஜ் பாசிட்டிவ், அப்போ இட் வில் ட்ரை டு கோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஈயோட வேல்யூ mg பை q. அப்போ இங்கே பார்த்தனா ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? Q mg பை q. அப்போ இந்த இடத்துல G என்னென்ன கேன்சல் ஆயிரும்? Q கேன்சல் ஆயிரும். அப்போ mg-யா? அப்போ நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸ் mg, இந்த ஃபோர்ஸ் mg. அப்போ ரிசல்டன்ட் என்ன ரெண்டுத்துக்கும்? அப்போ எஃபெக்டிவ் எவ்வளோ? G எஃபெக்டிவ் எவ்வளோ? வெரி குட். அப்போ டைம் பீரியட் என்ன? 2π√L/√2G. புரியுதா? இப்போ டைம் பீரியட். இப்போ நல்லா பாரு, டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன? செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோ. S is equal to ut plus half at square. செகண்ட் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் நினைப்ப சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொன்னால் திரும்பி அங்கே தான் போயிருக்கோன்னு அர்த்தம். கரெக்டாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல MA is equal to QE-யா? ஏன்னா ஃபோர்ஸு, இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்குது? ஓகே. அப்போ நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேருந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் S is equal to half at square. அப்போ டைம் பீரியட் என்ன ஆக போகுது? 2s/a. 2s/a. எனி டிஃபிகல்ட்டி? அண்டர் ரூட்.
இதே மாதிரி ஃபார்முலா நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? ஃப்ரீ ஃபாலில் பார்த்தோன்னா டைம் பீரியட் வந்து 2h/g. கரெக்டா? எஸ். இப்போ பார், electron of mass m charge e falls through a distance h meter in a uniform electric field. அப்போ டோட்டலாக எவ்வளோ டைம் ஆக போகுது? டைமோட பேசிக் ஃபார்முலா என்ன? 2s/a under root. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? a. நல்லா பாரு, ஆக்சிலரேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? QE/m. எப்படி இது வந்துச்சு? MA = QE. அப்போ a வந்து என்ன? எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? நல்லா பாரு, இதெல்லாம் டைமென்ஷன் சால்வ் பண்ணாலும் இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் டைமென்ஷன் மேட்ச் ஆகும். சரியா? டைமென்ஷன் ட்ரை பண்ணுறியா? நல்லா பாரு, Q இது வந்து சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டா? சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுக்கும்? ஃபோர்ஸ். கரெக்டாக தானே சொன்ன? ஃபோர்ஸை வந்து மாஸால் டிவைட் பண்ணுறேன். ஃபோர்ஸை மாஸால் டிவைட் பண்ண ஆக்சிலரேஷனா? அப்போ ஆக்சிலரேஷன் பை ஹச். ஆக்சிலரேஷன் பை ஹச் L(T⁻²/L). T⁻² வருது. எனக்கு டைம் பீரியட் வேணும். கரெக்டாக T⁻² தப்பு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு ரூட் வரணும். அப்போ இங்கே என்ன வரும்? T⁻−1 வருமா? ஏன்னா இது T⁻²ன்னு சொன்னால் இது T⁻−1 ஏன்னா ரூட்டுக்கு இருக்குது. அப்போ எனக்கு உல்ட்டா வேணும்னா என்ன பண்ணு? இதுக்கு உல்ட்டா போட்டுக்கோ. அப்போ T⁻1